தண்ணி நல்லா கொதிச்சு இப்போ அரிசி மாவு போட்டு நல்லா கலக்கலாம். நல்லா போட்டு கலக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கணும். இந்த சூட்லேயே கலக்கணும். பாருங்க கைஸ், நல்லா அடுப்பு மேலே இதுமாரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இதுமாரி இருக்கணும். இந்த கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. அப்புறமா கையில் கலக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறிந்தோம். கை வைக்கிற மாதிரி ஆறிந்தோம். இதை கையில் பிசக்கலாம். இது மாதிரி கலக்கலாம். இது மாதிரி கலக்கி வச்சுக்கலாம். காய்ஸ், இப்போ கலக்கொட்டை வறுத்துக்கலாம். நல்லா கலக்கொட்டை வறுத்து வச்சுக்கலாம். அது என்னென்ன அரிசி மாவு என்ன செய்ய போகிறோம்னா பாக்கெட் செய்ய போகிறோம். பாருங்க நல்லா பத்து இது வந்துடுச்சு. எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இதுமாரி வச்சுட்டு தோல் செப்பரேட்டாக எடுக்கணும். பாருங்க கைஸ், தோல் உடிச்சு இதுமாதிரி செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. கொட்டை தோல் உடிச்சு இப்படி செப்பரேட்டாக வச்சு தேங்காவை இப்படி செப்பரேட்டாக மிக்சியில் போட்டு செப்பரேட்டாக வச்சுக்கலாம். கலக்கொட்டை இப்படி செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கலக்கொட்டை தூள் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேங்காய் போடணும். நெக்ஸ்ட்டு நாட்டு சர்க்கரை போடலாம். அது திப்பி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவையானவங்க போட்டு கலக்கலாம். நல்லா போட்டு கலக்கணும். கலக்கின்னு செப்பரேட்டாக வச்சுக்கணும். கலக்கி ரெடி ஆகிடுச்சு. செப்பரேட்டாக வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா ஊறிச்சு. கொஞ்சம் பிசுக்கி நல்லா வச்சுக்கலாம் மாவு. ஹீட் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க கைஸ், மேட் பண்ணி செப்பரேட்டாக இதுமாரி வச்சுக்கோங்க. இதில் செப்பரேட்டாக இப்படி வச்சுக்கோங்க. ரெடி வைக்கலாம். மாவு விட்டு ரவுண்டாக பண்ணிக்கணும். ரவுண்டாக பண்ணிக்கணும். கொஞ்சம் இதுமாரி வாழை பண்ணிக்கணும். லேட்டாக வச்சுக்கணும். சென்டரில் இப்படி அந்த சைடு இந்த சைடு தள்ளி பண்ணிக்கணும். தண்ணி தொட்டு பண்ணிக்கணும். பாருங்க வாய் இலை இதுமாரி போட்டுக்கலாம். கீழே இதுமாரி அகலமாக போட்டுக்கலாம். ஒன்று எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுமாரி வச்சு பாருங்க காய்ஸ், இது பண்ணிக்கணும். மேல் மூடி க்ளோஸ் பண்ணிக்கணும். பாருங்க காய்ஸ், ரெடி ஆகிடுச்சு. சேர்ந்து சாப்பிடுங்க.